சொன்னதை செஞ்சிட்டாரு சிஎம் விஜய். முதல் கையெழுத்தே அதிரடி. இனி உங்க கரண்ட் பில் 0 ஆக போகுது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிக்கலும் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? சென்னை நேரு ஸ்டேடியமே அதிருது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேத்துக்கிட்டாரு. பதவியேத்த சில நிமிஷத்திலேயே எல்லாரும் எதிர்பார்த்த அந்த முதல் கையெழுத்த போட்டுட்டாரு. அது வேற எதுவும் இல்ல, 200 யூனிட் இலவச மின்சாரம். இதுவரைக்கும் 100 யூனிட் தான் இலவசமா இருந்தது. ஆனா இப்போ அது அப்படியே டபுள் ஆகி 200 யூனிட் ஆகியிருக்கு. 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துற எல்லா வீடுகளுக்கும் இது பொருந்தும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற நடுத்தர குடும்பங்களுக்கு இது மாசத்துக்கு பல 100 ரூபாயை மிச்சப்படுத்தும். நிஜமாவே இது ஒரு தளபதி ஆட்டம்தான். ஆனா இங்க தான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. இந்த திட்டத்தால அரசுக்கு வருஷத்துக்கு 12,000 கோடி செலவாகும். அதாவது முன்ன இருந்ததை விட 4,248 கோடி கூடுதல் நிதி தேவை. இந்த இமாலய தொகையை விஜய் அரசு எப்படி சமாளிக்க போகுதுங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஏழை எளிய மக்களோட வாழ்க்கையில இது நேரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும். விஜயின் இந்த முதல் அதிரடி முடிவு சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.